கமிங் டு ஃபீல்டிங் வந்து என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். KL ராகுல் அவ்வளவு பெரிய பேட்டர். இந்த பிச்சில் ஒரு அட்ராஷியஸா ஒரு ஸ்ட்ரோக் ஆடினாரு. அவுட் ஆன பால். அவர் என்னங்கிறத வின் பண்ணிருக்கும். அவரு ஸ்கொயர் கிட்டுக்கு போக வேண்டிய பால ஒரு மாதிரியா உடம்பு மாட்டிக்கின்னு இப்படி போய் ஜாப் பண்ணி கவர்ஸ்ல அவுட் ஆகுது. அது எனக்கு ஆச்சரியம். ஒரு KL ராகுல் மாதிரி ஒரு ஜீனியஸ் கூட இந்த மாதிரி அவுட் ஆடுறது எனக்கு ஆச்சரியம். ஆனா அந்த கேட்ச பிடிக்கும் போது பாருங்க, ஒவ்வொரு ஃபீல்டரும் அவங்க அந்த அவங்க ரேஞ்சில் எங்கேயாவது வருதுன்னா இந்த பாம்பு தவளை பள்ளியில பிடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரே கிராப், அவ்வளவுதான் ஸ்நாட்ச். அது கையை விட்டு போக சான்ஸே இல்லை. அந்த மாதிரி நியூசிலாந்து ஃபீல்ட பிடிக்கிறாங்க. நம்ம ஃபீல்டிங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். இதே போலிங்க போட்டா கூட ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணா ஹாஃப் சான்சஸ் கேட்ச பிடிக்கலாம். பால் நம்ம கிட்ட வந்தாதான் கேட்ச்னா கிரிக்கெட் ஆடினோம்னா லைஃப்லாம் வரப்பட்டு தான் இருக்கும். பந்து வந்து போற எடுத்து நம்ம த்ரோ பண்ணி உடம்பு டை வச்சு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணினா ஆகணும். ஏன்னா இப்போ கிளியர் கட்டா டிஃபரன்ஸ் தெரியுது நியூசிலாந்து அகேன்ஸ்ட் ஆடும்போது. அவங்களோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ராடினரி. பால் இஸ் டிராப்பிங் அபவுட் 5 to 6 feet பிஃபோர் தெம்னா எப்படி போய் கவர் ஆகான்னு பாருங்க அந்த கேட்ச். அதாவது நீங்க தப்பிக்க சான்ஸே கிடையாது. ஒரு கையில சும்மா ட்ரை பண்ணி ஹீரோ மாதிரி நான் ட்ரை பண்ண தெரியாம போந்துச்சு அப்படிலாம் ரொம்ப ரேர். நேற்றோட விக்கெட் கீப்பர் ஒன்று விட்டார், அதெல்லாம் ரொம்ப ரேர். KL ராகுல் போய் லெனாக்ஸ், ஐநாக்ஸ், PVRக்கெல்லாம் ஒரு அவுட் ஆடுறது ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி எப்படி அவுட் ஆடுறதுல ரொம்ப பேடா இருந்தது. இது வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப ஒரு பேடா ஆடின ஒரு சோகத்தான். அதை போய் ஜேப் பண்ண நம்ம யாரையும் முடியாது. ஆனா அந்த பால் எப்படி ஹோல்ட் ஆகி வந்தது, நமக்கு ஏன் டிஃபிகல்ட்டி இருக்கு பேட்டிங்ல அதே பிச்சுல எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியும். அந்த அளவுக்குலாம் பெரிய போலிங்லாம் அவன் கிடையவே கிடையாது.